Hi 11th students, Unit 13 chemistry, elucidate the structure of benzene. அடிக்கடி கேட்டுட்டு இருக்குது பென்சீன் ஸ்ட்ரக்சரை பென்சீன் அப்படின்னா இப்படி போடும் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் சைக்கிளிக்கில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ முதல்ல மாலிகுலர் ஃபார்முலா C6H6 தான் பென்சீனுக்கு. எப்படி டிட்டர்மைன் பண்ணாங்கன்னா எலமெண்டல் அனாலிசிஸ். இப்போ இதில் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அதான் எலமெண்டல் அனாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே 6 இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணாங்க. அண்டு மாலிகுலர் வெயிட்டு, இப்போது இதோடைய மாலிகுலர் வெயிட்டு பார்த்திங்கன்னா 78 வரும். ஸோ அதை வச்சு 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இன்னொன்று இது ஹைலி அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னும் ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக அன்சாச்சுரேட்டட் அப்படின்னாலே டபுள் பாண்ட் இல்லை ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். இப்போ இதில் ஸ்ட்ரெயிட் செயின் வந்து நாட் பாசிபிள் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் ஏன் அப்படின்னா அல்கேன் அந்த ரெண்டு கூடிய ப்ராப்பர்ட்டி பென்சீனில் இல்லை. இப்போ அல்கேன் அப்படின்லாம் ஸ்ட்ரெயிட் செயின் இருக்கும், பட் இதில் வந்து இல்லை. அதனால் இது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்க முடியாது. ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் புரோமின் கார்பன் டெட்ராக்ளோரைடு அதை வந்து டீக்ளரைஸ் பண்ணலை. நார்மல் ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்தது அப்படின்னா இதை பண்ணியிருக்கோம், ஆனால் அதையும் பண்ணலை. KMnO4 அசிடிஃபைட் KMnO4ஐயும் டீக்ளரைஸ் பண்ணலை. ஸோ அதனால் இதில் ஸ்ட்ரெயிட் செயினே இல்லை. ஏன் சைக்கிளிக் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ரீசனாக பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாலிகுலர் ஃபார்முலா, ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் செயின் கிடையாது, மூணாவது எவிடன்ஸ். சரி அப்படி சைக்கிளிக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். பென்சின் கூட புரோமின் போட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் டெட்ராக்ளோரைடு புரோமின் வந்து மோனோ சப்ஸ்டியூட் ஆகுது. ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் போயிட்டு புரோமின் சப்ஸ்டியூட் ஆகுது, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகுது. பார்த்தா தெரியும், ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு புரோமின் உள்ளே வந்துட்டு இந்த வெளியே போன ஹைட்ரஜன் இதில் உள்ள ஒரு புரோமின் சேர்ந்து HBr ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மோனோ சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால 6 ஹைட்ரஜன் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. இப்போ 6 ஹைட்ரஜன் வந்து இப்படி இருக்கும், H இப்படின்னு ஐடென்டிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்லி பாசிபிள் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் மட்டும்தான் இப்படி சப்ஸ்டியூஷன் நடக்கும். இதுலேருந்து சொல்ல வரோம். ஸோ இன்னும் கிளியராக வராதனால மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பென்சீன் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறாங்க ரேனே நிக்கல் முன்னிலையில். அது சைக்ளோஹெக்சேனை கொடுக்கு, சைக்ளோஹெக்சேன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பென்சீனுக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படிங்கிறத பென்சீன் கூட ஹைட்ரஜன் போட்டால் சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட், கியூகலே ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். கியூகலே என்ன சொல்கிறாரு, கியூகலேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். கியூகலே என்ன சொல்கிறாருன்னா பென்சீன் வந்து சைக்ளிக் பிளேனார் ஸ்ட்ரக்சர், 6 கார்பனுடைய சைக்ளிக் பிளேனார் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் அல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்குது. அல்டர்னேட் டபுள் பாண்ட்னா டபுள் பாண்ட் ஒன்று விட்டு ஒன்று, அதான் அல்டர்னேட் டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கியூகலே ஸ்ட்ரக்சரில் அப்ஜெக்ஷன் 2 இருக்குது. சரிங்களா, என்ன அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி பென்சின் இந்த அவர் சொன்ன ஸ்ட்ரக்சர் அல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்குது, சைக்ளிக் பிளேனாராக இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா ஆனால் பென்சின் வந்து ஒன் ஆர்த்தோ டைசப்ஸ்டியூட்டட் தான் ஃபார்ம் ஆகுது. ஆனால் கியூகில் என்ன சொன்னார், 2 டைசப்ஸ்டியூட்டட் ஆர்த்தோ வந்து 2 ஆர்த்தோ டைசப்ஸ்டியூட்டட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னார். ஆனால் பென்சின் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் ஆர்த்தோ அப்படிங்கிறது இதுலேருந்து கணக்காகும். ஆர்த்தோ மெட்டா பேரா, அப்போ ஒரே ஒரு ஆர்த்தோ தான் இருக்குது. ஸோ ஒன்லி 1 ஆர்த்தோ டைசப்ஸ்டியூட்டட் அப்படிங்கிறது அப்ஜெக்ஷன். அடுத்து ரெண்டாவது 3 டபுள் பாண்டு இருந்தால் எப்படி இப்போ அல்கீனில் 2 டபுள் பாண்ட் இருக்கோ அப்போ இந்த இடத்துல ஹேலைடு போட்டிங்க அப்படின்னா 2 சைடுமே புரோமின் வந்து அட்டாச் ஆகும். டபுள் பாண்ட் பிரேக் ஆகும், 2 சைடுமே அட்டாச் ஆகும். இந்த டபுள் பாண்ட் உடஞ்சி இங்கேயும் புரோமின் அட்டாச் ஆகும், இங்கேயும் புரோமின். அப்போ 3 இருந்தால் 3 அட்டாச் ஆகணும், ஆனால் ஆகலை. இது அப்ஜெக்ஷன்.
ஸ்ட்ரக்சரை எழுதும்போது அப்ஜெக்ஷன் எழுத வேண்டாம். நீங்கள் வந்து சைக்ளிக் பிளானார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 6 கார்பன் வித் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் அது மட்டும் எழுதினா போதும். அப்புறம் ரெசனன்ஸ், 5வது பாயிண்ட் வந்து ரெசனன்ஸ். ரெசனன்ஸுங்கிறது ஒரே ஒரு மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதான் ரெசனன்ஸ். இப்போ பென்சீனை வந்து ஸ்ட்ரக்சர் 1 பாருங்கள், இப்படி 2 டபுள் பாண்ட் போட்டு எழுதியிருக்கேன், 2வது இப்படி டபுள் பாண்ட் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுமே சேம் தான். 3வது வந்து ரெசனன்ஸ் ஹைப்ரிட், உள்ள அந்த பைபாண்ட் வந்து டீலோக்கலைஸ் ஆகி எழுதியிருக்கு ரெசனன்ஸ் ஹைப்ரிட். அப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெஷர்மெண்ட் படி இது வந்து பிளேனார், பென்சீன் வந்து பிளேனார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பனோட லென்த் வந்து 1.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. எல்லாமே இந்த லென்த் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் கார்பன் இருக்குது, இதோடைய லென்த்து வந்து ஈக்குவலாக இருக்குது, 1.4 இருக்குது. அதே நேரத்தில் சிங்கிள் பாண்டாக இருக்கும்போது 1.54 வரும், டபுள் பாண்டாக இருக்கும்போது 1.34 ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கணும். ஸோ இது 1.4 குறைஞ்சதுனால இது டீலோக்கலைஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டும் ஆவரேஜாக இது ரெண்டும் நடுவில் வரதுனால 1.4ங்கிறது இந்த உள்ளே இருக்கிற பைபாண்ட் வந்து டீலோக்கலைசேஷன் ஆகிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து 7th ஒன் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர். இதில் நிறைய போட்டிருக்குது, உங்களுக்கு புரியலை அப்படின்னா திரும்ப நான் போட்டு காட்டுறேன். பென்சீனுக்கு வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர். ஸோ பென்சீனை இப்படி வரையலாம், கார்பன் 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 இப்படி வரையலாம், இல்லை இன்னும் பெருசாக போனாலும் போட்டுக்கிடுங்க. இப்போ இதில் உள்ள sp2, 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 அப்புறம் இதில் உள்ள sp2, இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகுது. இது கூட சேர்ந்து சிக்மா பாண்டு. சரிங்களா? இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து சிக்மா பாண்டு என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த கார்பனுக்கு நடுவில் sp2 1, இந்த இது 2 இப்படி ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் லென்த்தாக இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது 2 சேர்ந்து, ஸோ இது 2 சேர்ந்து சிக்மா பாண்டு, இது 2 சேர்ந்து சிக்மா பாண்டு, ஸோ இது 2 சேர்ந்து சிக்மா பாண்டு. சரிங்களா? அதேமாதிரி இங்கே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இப்படி சிக்மா பாண்டு. இது மட்டும் இல்லாமல் அந்த டீலோக்கலைசேஷன் பாண்டை நான் தனியாக போட்டு காட்டுறேன், பார்த்துக்கிடுங்க எப்படி போடுறேன்னு. கார்பன் கார்பன் கொஞ்சம் பெருசு, கார்பன் கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இப்படி போடுங்க. இப்போ கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு sp2, இதெல்லாம் sp2, இது ஒரு sp2, இது ஒரு sp2, இது ஒரு sp2. இது ஹைட்ரஜனுடைய s ஆர்பிட்டால், அது கூட சேர்ந்து டீலோக்கலைஸ் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகுது, சிக்மா பாண்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதே இது 1 2 3 தானே இருக்குது, அப்போ இன்னொன்று வந்து இப்படி போடணும். சரிங்க, நார்மலாக போடணும். இப்போ இதில் மேலே உள்ளதெல்லாம் சைடு லேட்ரல் ஓவர்லாப்பிங் சொல்லுவாங்க. மேலே உள்ளது, சரி, மேலே உள்ளது மட்டும் போடுங்க. அடுத்து கீழே உள்ளது லேட்ரல் ஓவர்லாப்பிங், கீழே உள்ளது இல்லையா, கீழே உள்ளது. ஸோ இப்படி ஓவர்லாப்பிங் ஆகுது. ஸோ இதில் இருந்து பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபைனலாக எப்படி வருதுன்னா, ஸோ இந்த கார்னர் எல்லாமே கார்பனுக்கு எடுத்தோம், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், உள்ள அந்த பைபாண்ட் வந்து டீலோக்கலைஸ் ஆகுது. இதுதான் ஃபைனலைஸ்டு ஸ்ட்ரக்சர். That's it.